அது அவ்வளவு. இதுக்கிடையில நோட்டீஸ் ஒன்று படித்தேன் வரும்போது, யாரோ அடிச்சிருக்காங்க, யார் இருந்தாலும் ஒருவேளை திமுக காரங்களை இருக்குமோன்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்றாங்க. உண்மையா இருக்குமோ ஒருவேளை அந்த பச்சா பழிக்கல, சரி நோட்டீஸாவது அடிச்சு விடுவோம், அவர் பேர்ல அடிச்சு விட்டு ஏதாவது பண்ணுவோம். சும்மா தேவையில்லாம இந்த ஒன்றையின அரசியல் பண்ற வேலை, இந்த பொத்த காசு காலனா அரைனா காசு வேலை எல்லாம் பண்ணாதீங்க. நான் என்ன கூட்டிகிட்டு போய், நான் என்ன தூக்கிட்டு போய் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சோளக்காட்டில் வச்சா ரேப் பண்ணேன்னு பேசுனது யார் பேசுனா? நானா பேசுனேன்? தனிப்பட்ட பிரச்சனையை தான் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு சீமான் வருகிறார் காலையில 7 மணிலேருந்து பிளாஷ் நியூஸ் போடுறது தனிப்பட்ட பிரச்சனையாது. உடல் ஒரு வச்சுக்கிட்டா அது கற்பழி பார்த்தா கருதப்படும் சொல்லி சட்டம் சொல்லுது. அப்புறம் என்ன இந்த விட்டோடி சார் அடிக்கிறது, நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறது யாரு? சட்டம் இல்லாம அவர் நிக்கிற மாதிரியும் இந்த பக்கம் பெண்களை கெடுக்கிற மாதிரி யாரு போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது? இதெல்லாம் ஏமா நியாயமா? அதனாலதான் அந்த பொண்ணுடைய கற்பப்பைய அதனால போச்சு. இப்ப கற்பப்பைய வெட்டி எடுக்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஆமா, அதெல்லாம் எல்லா தகவலும் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆமா, எப்படி தெரியாம என்ன பாதிப்பு இருக்கு, விஜயலட்சுமி என்ன எப்படிங்கிறத தகவலோட தான் இருக்கிறீங்க. தலைவரோட நீ கட்சி அமைச்சர் வீடு தேடி போய் பிரியாணி சாப்பிடுறாரு. வீட்டுல நாளைக்கு நான் பிரியாணி சாப்பிட்டு வந்தாக்கா உடனே நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணேன்னா அது காமாட்சி நாயுடு வந்தாரு, அவர் வீட்டுல பிரியாணி சாப்பிட்டாருன்னு சொல்லுவியா? ஐயா, இப்ப என் வீட்டுல சம்பந்தமே இல்லாம பிரியாணி சாப்பிடுறதுக்கு காமாட்சி என்ன சாதாரணமான ஆளா? காமாட்சி ஐயா இங்க பாருங்க, அவங்க ஏன் அப்படி லூசாம கேக்குறீங்க? ஐயா டென்ஷன் ஆகிறாருல. ஒரு கர்நாடகக்காரி எங்க இருந்தோ இங்க என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் கற்பை சூறாடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நியாயம் வாங்கி தர மாட்டீங்க நீங்க. இல்ல முதல்ல நாங்க 2 லட்சுமி கொண்டு வந்தோம், மறுபடியும் பிறகு தேர்தலுக்கு அப்புறம் லட்சுமி கொண்டு வந்தோம், இப்ப நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். இப்ப அடுத்தது என்னங்க எதிர்பார்க்கலாம்? மீண்டும் அந்த லட்சுமி வரும், மீண்டும் வரும். அப்ப பத்தியா, அப்ப இவங்களுக்கே தெரியுது. அப்ப எத்தனை லட்சுமி கூட உங்க ஆளுக்கு கனெக்ஷன்? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். திமுகவின் மூத்த முன்னோடியான முனைவர் திரு காமாட்சி அவர்கள், அதே போல நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள் இணைந்திருக்கிறார். நிறைய கேள்விகள் இருக்கிறது, 2 பேரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். முதலாவதா ஐயாட்ட இருந்தே தொடங்கலான் இருக்கிறேன். அதாவது ஒரு சோசியல் மீடியாவை திறந்தாலே இன்னைக்கு நேற்று இருந்து பார்த்தோம்னாங்கய்யா, சீமானுக்கு தான் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, அவரை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் அசிங்கப்படுத்திடலான்னு பார்த்தாங்க, எல்லாம் கடைசியில் ஏமாந்து போய் அவர் மாஸ்க் காட்டி விட்டு போயிட்டாரு, ஏமாந்து மண்ணை கவிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அங்கே இன்னைக்கு சோசியல் மீடியா திறந்தாலே அதான் இன்னைக்கு இருக்கு. எப்படிங்க பாக்குறீங்க? அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வான்னு அவர் தான் ஒரு கேஸ் போட்டார் ஹைகோர்ட்டில். அந்த ஹைகோர்ட்டு சொல்லிச்சு உடனடியாக இந்த கேஸை நீங்கள் விசாரித்து உடனடியாக எங்களுக்கு தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வரும்படி வீட்லேயும் கொண்டு நோட்டீஸ் ஒட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் முந்தா நாள் வந்தார். வர்றது அவர் கண்ணீர் மல்க தம்பிகளுக்கு தும்பிகளுக்கெல்லாம் ஒரு செய்தியை போட்டு கண்ணீர் மல்க சொன்னார். ஆகையினால எல்லா தம்பிகளையும் வர சொல்லி ஸ்ட்ரென்த் காட்டுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லி வெட்டியா எங்க காவல்துறைக்கு வேற வேலை, வெட்டி வேலை. எவ்வளவு காவலர்கள் அங்க போறீங்க? இவர் பாட்டுக்கு அமைதியா அவர் கூட ஒரு வழக்கறிஞரை கூட கூட்டிட்டு உட்காந்து அவர் பதில் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அதை விட்டுவிட்டு ஒரு பெரிய கூட்டம் ஒரு படையை கூட்டிட்டு என்கிட்ட பாரு எவ்வளவு படை இருக்குன்னு படையை தட்டி. இல்ல அவர் தான் வரேன்னு சொல்லிட்டாரு, கிருஷ்ணகிரி முடிச்சு நான் வரேன்னு சொன்னவரை போய் வலுக்கட்டாயமா வீட்டுல போய் நோட்டீஸ் ஒட்டி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சட்டம் ஒன்னா சொல்லுதோ அதான் செய்ய இயலும். ஆகையினால அவருக்கு சட்டம் சொல்றத நம்ம செய்யறோம், வேற ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால நம்ம சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். அவரு வந்துட்டாரு, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்ட கேள்விக்கு அவரால் என்ன பதில் சொல்லணுமோ அவர் சொல்லிட்டாரு. இந்த பதிலை வாங்கி நாங்க என்ன அவர் மேல நடவடிக்கை நாங்க எடுக்க போறோம்? நாங்க எடுக்க மாட்டோம். இந்த பதில் கொடுத்துருக்காருன்னு நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணுவோம், அவ்வளவுதான். இதுக்கிடையில அவர் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த கேஸுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. அதனால நாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல
வந்து இந்த வழக்கை பற்றி நாங்கள் இந்த இதில் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இருக்குன்னு விசாரணை பண்ணது அறிக்கையை அங்கே சப்மிட் பண்ணுவோம். அதுக்கிடையில் இதே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, திரு சீமான் அவர்களை நீங்கள் உங்களுக்குள்ள பேசி செட்டில் பண்ணிக்கோங்க, முடிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கு. அது அவ்வளோ. இதுக்கிடையில நோட்டீஸ் ஒன்று படித்தேன் வரும்போது, யாரோ அடிச்சிருக்காங்க, யார் இருந்தாலும் ஒருவேளை திமுக காரங்களை இருக்குமோன்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்றாங்க. உண்மையா இருக்குமோ ஒருவேளை அந்த பச்சா பழிக்கல, சரி நோட்டீஸாவது அடிச்சு விடுவோம் அவர் பேர்ல, அடிச்சு விட்டு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கும், உள்நோக்கம் இருக்கும், ஒரு சந்தேகத்தை ஏற்பட மாதிரி இருக்கையாது. அதாவது நான் என்ன சொல்றது, நோட்டீஸ் யாரும் அடிக்கல. அப்போ எங்களுக்கு அதுதானே வேலை. எல்லாருக்குமே ஒரு சந்தேகமா இருக்கு, நோட்டீஸ் யாரா இருக்கும் அடிக்கிறதுக்கு? அவங்களே அடிச்சுக்க முடியாது, அவங்க அடிச்சுக்க முடியாது. எங்க கட்சியில எவ்வளவு தொண்டன் இருக்கான், திகால இருக்கான், எங்க கூட்டணி கட்சியில இருக்காங்க, யார் வேணாலும் இதை அடிக்கலாம்ல. அவங்கள யாரு வேணாலும் அடிக்க சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி கூட நாங்க அடிக்க சொல்ற வேலை எங்களுக்கு இல்லப்பா. சீமான நான் இங்க பாரு, அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன், சீமான் எதிர்கட்சியில வரட்டும், சீமான் ஆட்சிக்கு வரட்டும், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, புரிஞ்சுக்கோ. சீமான் வந்து எதுக்கு வேணாலும் வரட்டும், நாங்க வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். சும்மா தேவையில்லாம வந்து இந்த ஒன்றையின அரசியல் பண்ற வேலை, இந்த பொத்த காலனா அரையினா காசு வேலை எல்லாம் பண்ணாதீங்க, வேண்டாம். இல்ல அதே அவரும் சொல்றாரு, தேர்தல் வந்தாலே ஏதாவது ஒரு லட்சுமியை கூட்டிட்டு வந்துடுறீங்க, இல்லாத லட்சுமி கொடுங்கன்னா சீமான் அவரும் சொல்றாரு. ஆமா, இல்லாத லட்சுமியா? அப்புறம் அவரு தனலட்சுமி நான் என்ன கூட்டிகிட்டு போய், நான் என்ன தூக்கிட்டு போய் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சா ரேப் பண்ணேன்னு பேசுனது யார் பேசுனா? நானா பேசுனேன்? யார் பேசுனா? இல்ல தேர்தல் வந்தாதான் லட்சுமி கூட்டிட்டு வரீங்க, பலமே இல்லையா? பாரு, அவருக்கு வந்து என்னன்னே தெரியல. இந்த 3 நாளா அவரு தன்மையை மறந்து பிரஸ்ல பேசுறாரு. அது தவறு. ஒரு பிரஸ்ல பேசும்போது வந்து அவன் வந்து பாலியல் குற்றவாளின்னு சொன்னா, பாலியல் குற்றவாளியா இருந்தாலும் கூட அதை நம்ம வெளியில சொல்லக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு இதுல வந்து ஊடகத்துல வந்து உட்காந்து சொல்றாரு. இந்த இவர் பேசுனதை எடுத்து கொண்டுட்டு போய் சுப்ரீம் கோர்ட்லயோ மற்ற நீதிமன்றங்களையோ அவங்க இதுவரை பார்த்துருப்பாங்க, அதை கொண்டு காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, எவிடன்ஸா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சவரா இருக்குமா இல்லையா? இல்ல இதுக்கான விளக்கத்தை கேட்டு வந்து வன்னை சுமதி அவர்கள், அதாவது ஐயா வந்து குற்றச்சாட்டு சொல்லும் போது, சீமானவர்கள் வந்து கடந்த சில நாட்களாகவே வந்து தன்னிலை மறந்து வந்து ஊடகங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது முற்றிலும் தவறு. ஒரு பெண்ணை வந்து விமர்சிப்பது தவறு. அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, குறிப்பா விஜயலட்சுமி பிரச்சனை, எங்களுக்கு அனுப்புன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன? யார் சொல்ற தனிப்பட்ட பிரச்சனை சொல்லிட்டு? தனிப்பட்ட பிரச்சனையை தான் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்து சீமான் வருகிறாரு காலையில 7 மணில இருந்து பிளாஷ் நியூஸ் போடுறது தனிப்பட்ட பிரச்சனையாது. எல்லா சேனல்லையும் காட்டினது யாரு? 4:30 மணிக்கு வர்றாருன்னு போட்டது யாரு? 6 மணிக்கு வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார், அவரால் வர முடியவில்லை, மனைவிக்காக காத்து கொண்டிருக்கிறார், பிளாஷ் நியூஸ் போட்டது யாரு டிவில? அதற்கு பிறகு கைதி ஆவார், கட்டாயம் கைதி ஆவார், 6 ஆண்டுகள் சிறை செல்வார்னு போட்டது யாரு? தனிப்பட்ட பிரச்சனை. ஏன் நீங்க வந்து எல்லா தொலைக்காட்சியும் எல்லாத்தையும் போட்டிக்கிறீங்க? தொலைக்காட்சி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சன் நியூஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? தம்பி, இது தவறு. சன் நியூஸ்லயோ கலைஞர் நியூஸ்லயோ இந்த செய்தி வரல, புரிஞ்சுக்கோ. இந்த அம்மா தெரியாம அதை பத்தி பேசுறாங்க. சன் நியூஸ்ல நேம் கார்டெல்லாம் போட்டாங்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இது வந்து ஃபேக்கான செய்தின்னு ஒரு எடுத்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க போடுறாங்க, ஒரு பக்கம் வந்து சன் நியூஸோட லோகோ போட்டு இது வந்து கைதாகிறாரா சீமான் அப்படின்றலாம் ஃபேஸ்புக்ல நிறைய வலைதளத்துல பார்த்தாங்க. டிபேட் நடக்குது, டிபேட்ல பேசுறாங்க, அந்த டிபேட்ல பேசுறது தான் எடுத்து போடுறாங்களே தவிர சன் நியூஸ்லயோ சன் செய்திகள்லயோ தனிப்பட்ட சீமானுக்கு பிரச்சனை இருக்கிறாரு, அவர் நீதிமன்றம் போகட்டும், என்ன வேணா பண்ணட்டும், ஏன் சன் நியூஸ்ல வந்து ஒரு விவாத பொருளை எடுத்து ஏன் உட்காந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏன் பேசுறாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை கைய பிடிச்சி இழுத்துட்டாங்கிறது மாத்திரம் எதிர்கட்சி தலைவர் வந்து அது இது பொது பிரச்சனை தான். கிடையாது, அவங்க விருப்பப்பட்டு போனது, விருப்பப்பட்டு போனது இதெல்லாம் நம்மாவே வந்தது. இது வந்து ஆல் இந்தியா படிக்கிற பொண்ண போய் மேல உழுந்து பராண்டனது அண்ணா யூனிவர்சிட்டி. எப்படி 2 ஒண்ணுங்கிறீங்க நீங்க? கண்ணு, எல்லாமே பெண்களை வந்து ஹராஸ் பண்றது தவறு கண்ணு. அது பொண்ணு விரும்பினாலும் விரும்பலைனாலும், ஒரு பொண்ணு விரும்புறான்னா அவ வந்து ஒன்னும் தாலி கட்டினா பொண்டாட்டியா இருக்கணும், இல்ல லிவிங் டுகெதரா இருக்கணும். லிவிங் டுகெதருக்கு அனுமதி கிடைச்சது இப்ப இந்த ஆண்டு தான் கொடுத்துருக்கான் சுப்ரீம் கோர்ட்ல. இதுக்கு முன்னாடி லிவிங் டுகெதருக்கு கிடையாது. ஒரு பொண்ணை ஆசை வார்த்து காட்டி அந்த பொண்ணை வந்து உடலுறவு வச்சுக்கிட்டா அது கற்பழிப்பா தான் கருதப்படும் சொல்லி சட்டம் சொல்லுது. அப்புறம் என்ன?
இல்ல அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நாங்க இங்க லட்சுமி கூட்டிட்டு வந்துடுறாங்க, நோட்டீஸ் அடிக்கிறாங்க. எலெக்ஷன் வந்தா கொண்டு வராங்க. ஈரோடு இடைத்தேர்தல் சீமா கொடுத்த பிரபாகரனுடைய புகைப்படங்கள் உண்மையா போய் என்ற விமர்சனத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள பெரியார் விவகாரத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப விஜயலட்சுமி கொண்டு வந்திருக்கிறாங்க. நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நாங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பிரபாகரனுடைய படம் உண்மையா பொய்யாங்கிறது நாங்களா பேசணும். அந்த போட்டோவை மாஃப் பண்ணி கொடுத்தவன் தானே சொன்னான். அவன் தானே நான் தான் இந்த படத்தையே மாஃப் பண்ணி கொடுத்தேன்னு அவன் பேசுறான். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவனுடைய அண்ணன் மகன் தான் பிரஸ்ல உட்காந்து ஆல் இண்டியா இது வேர்ல்டு லெவல்ல அவன் ஒரு இதுல சேனல்ல உட்காந்து பேசுறான். இத எல்லா சேனலும் இங்க இருக்க லோக்கல் சேனல் பூரா போட்டான். எல்லா யூடியூப்லயும் எடுத்து வெட்டி நொட்டி தானே போட்டீங்க. அப்புறம் என்ன எங்களை போய் கேக்குறீங்க? நாங்க தான் இதை பண்ணோமா? நாங்க தான் அவர் போய் அண்ணமான கூட்டிட்டு வந்து பேச விட்டோமா? இல்ல அவங்க மாஃபியும் பண்ணவன நாங்க பேச விட்டோமா? யாரும் நாங்க பேச விட்டோம்? நாங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவரை பாக்குறதுனாலையும் தப்பு இல்லை, அவரை ராமக்கறி சாப்பிட்டதுலயும் தப்பு இல்லை. அது அவங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப். இது அவர் ஏதோ ஒரு வயசா தப்பே பண்ணிருக்கட்டியா. தப்பு பண்ணாத மனிதன் உலகத்துல யாருமே இல்ல. தப்பு பண்ணிருப்பாங்க. அதை ஒரு அரசியலாக்கி பிட் நோட்டீஸ் யார் அடிக்கிறது, நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறது யாரு? சட்டம் இல்லாம அவர் நிக்கிற மாதிரியும் இந்த பக்கம் இந்த பெண்களை கெடுக்கிற மாதிரி யாரு போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது? இதெல்லாம் இந்த அரசாங்கம் கேட்கணுமா இல்லையா? யாரோ ஒரு பாட்டி முதலமைச்சருடைய புகைப்படத்தை கிழிச்சாங்கல்ல, அதுக்கு காவல்துறை தேடினீங்கல்ல. இதே உங்க ஏரியாவுல லைனா ஒட்டிருக்காங்க 100 போஸ்டர். இந்த தெருவுமனை அந்த தெருவுமனை வரைக்கும் எவ்வளவு பெண்கள் பாக்குறாங்க, எவ்வளவு ஆண்கள் பாக்குறாங்க, படிக்கிற இளைஞர்கள் பாக்குறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க மனநிலை எப்படி இருக்கும்? அவ யாரோ சீமான விட்டு தள்ளுங்க, இல்ல இந்த பெண்ணை விட்டு தள்ளுங்க, ஒரு அந்த போஸ்டர் பார்க்க ஆபாசமா இருக்குல்ல, அந்த ஆபாசம் நின்னு படிப்பாங்க இது என்ன போஸ்ட். அப்ப அந்த பிள்ளைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இதை இந்த தமிழக அரசு கேட்கணுமா இல்லையா? எங்களுக்கு கோவம் அதுதான். ஐயா, அது நியாயமான கேள்வி. அதாவது திமுக சார்ந்த கட்சிகளும் சீமான் அவர்களுக்கு எதிராக எந்த விலையும் ஆற்றல அப்படின்னா, ஒரு மூதாட்டி முதலமைச்சர் அவருடைய போஸ்டர் கிடைச்சதுக்கு தனிப்படை அமைத்த காவல்துறை இப்ப இன்னைக்கு பொது வெளியில இன்னைக்கு ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு புகைப்படத்தை தவறா பயன்படுத்தினால கேட்கணும்ல. பெரிய கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி, அம்மாவை தூண்டி விட்டு அந்த அம்மா போஸ்டர் கிளிக்கல, செருப்பால அடிச்சிச்சு. இதெல்லாம் வயசான கம்மநாட்டிய வயசான அம்மாவுக்கு தான் போய் செருப்பால் அடிக்கணும்னு தோணும். நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இது காவல்துறை அதனுடைய கடமையை அது செய்யும். காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல? சிஎம் கட்டுப்பாட்டுல இருந்தா எல்லாம் சிஎம் ஐயா, சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது காவல்துறையோட கட்டுக்குள்ள வைக்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை இல்லையா? இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் அங்க போவாது. அது அவ்வளவு பாக்குறதுக்கெல்லாம் இயலாது. ஒவ்வொரு வரிசையா இருக்காங்க. ஒரு ஆய்வாளர் இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு ஏசி இருக்காரு, டிசி இருக்காரு, அதுக்கப்புறம் ஜேசி இருக்காரு, அப்புறம் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் இது இருக்காரு. 50 பேர் இருக்கட்டானா உங்க போஸ்டர் மேல ஒரு செல்பட் அடிச்சல மட்டும் எவ்வளவு வேலை வந்துச்சு? அந்தந்த துறை சார்ந்த ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க. நீங்க சொல்றது போல ஐஜிடிஏஜி எல்லாரும் இருக்காங்க. அப்ப அவங்க சரியா கடமை செய்யாம ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்ல வரீங்க. அவங்க என்ன கடமை செய்யல? இப்ப நீங்க தானே சொல்றீங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகல இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறதெல்லாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன குற்றம் நடந்துச்சு? இப்ப சீமானுக்கு எதிராக நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க, பாலியல் குற்றம் நடக்குது. சீமானுக்கு எதிராக குற்றம் ஒட்டினது சீமானுக்கு நீதிமன்றமே அதை விசாரிச்சு ஒரு உண்மையை சொல்லுனாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு அவர் மேல பாலியல் புகார் கொடுத்துருக்கா. பாலியல் புகார் கொடுத்ததன் பேர்ல தான் அந்த போஸ்டர் போட்டிருக்கலாம். அதை எப்படி நீ குற்றம் சொல்ல இயலும்? அந்த பொண்ணு தான் சொல்றாள்ல, நான் 7 முறை கழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான்ல, அதுக்குரிய ரெக்கார்ட் எல்லாம் கொடுத்துருக்கல. அதை காவல் நிலையத்துல கொடுத்து நீதிமன்றத்துல அது ஒப்படைக்கப்பட்டிருக்குல்ல. எந்த டாக்டர் சொன்னா எந்த ஆஸ்பத்திரி நடந்துச்சு அப்படிங்கறது முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் தெரியாம யாரும் பேசாதீங்க.
இதெல்லாம் ஏமா நியாயமா அதனாலதான் அந்த பொண்ணுடைய கற்பப்பைய அதனால போச்சு. இப்ப கற்பப்பைய வெட்டி எடுக்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஆமா, அதெல்லாம் வந்து எல்லா தகவலும் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆமா, எப்படி தெரியாம என்ன பாதிப்பு இருக்கு, விஜயலட்சுமி என்ன எப்படி தகவலோட தான் இருக்கிறீங்க. தலைவரோட்ல நீ வந்து இதுல ஓபன் பண்ணி பாருப்பா, யூடியூப்ல எல்லாமே வருதுப்பா. அந்த பிள்ளைக்கு வந்து வீரலட்சுமி சொல்லிச்சு. வீரலட்சுமி சொல்லிருக்கோம் சொல்லுச்சு இல்ல, அந்த பிள்ளைதான் வீரலட்சுமி பேசுது இல்ல. 7 முறை கற்பு கடிச்சதுனால அந்த பொண்ணுக்கு வந்து கற்பப்பை வீக்கா போச்சு. அந்த காலத்துல 15 பிள்ளை பெத்தாங்களா, கர்ப்பப்பையை வெட்டிட்டாங்க. ஆமா, அந்த காலத்துல எங்க அம்மால 10 பிள்ளை பெத்தாங்க, கர்ப்பப்பையை வெட்டிட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுமா. கற்பப்பைங்கிறது வந்து தாய்க்கு வந்து ஒரு கரு உருவாகக்கூடிய ஒரு கோயில். அது வந்து ஒரு முறை இருக்கலாம், 2 முறை இருக்கலாம், 7 முறை வந்து அதை வந்து பண்ணும்போது அது ஒரு அதாவது ஒரு கருவை கலைக்கும் போது அந்த தாய் படக்கூடிய கஷ்டம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் நான் கண் கூட பார்த்தவம்மா. அதனால நீங்க அவங்கள விடுமா, எங்க குடும்பங்கள்லயே நாங்க அந்த மாதிரி சரியா அது வந்து செத்து மறுபிறவி, அதாவது பிரசவம் கூட ஈஸி கண்ணு. ஆனா கற்கலைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கண்ணு, புரியுதா? கரு வந்து ஒரு மாசம் 2 மாசத்துல இருந்தா கூட பிரச்சனை இல்லை. 3 மாசம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம், ரிஸ்கபிள் அது. ஆகையினால இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு இங்க பாருங்க, பண்ணாங்களா பண்ணலையா, இது காவல்துறையுடைய வேலை. காவல்துறை விசாரிக்குது, நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிபதி என்ன சொல்றாரு. காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கும் அப்ப தமிழ்நாட்டுல எந்த சம்பந்தம் இல்லை. காவல்துறைக்கு சம்பந்தம் இருக்குன்னா காவல்துறை தான் வந்து அவங்க போய் கற்பழிக்க சொன்னாரா? இல்ல, நடவடிக்கை எடுக்கதான் சொல்றாங்க. அவங்களோட கோரிக்கையை இங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இங்க இருந்து போய் விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய சம்மன் ஓட்டுற காவல்துறை அதே துரித நடவடிக்கை மற்ற சம்பவங்களையும் காட்டுங்க. பாரு, எல்லாத்திலயும் தான் நாங்க காட்டுறோம். நாங்க காட்டுறத பாக்குறதுக்கு நீங்க தயாரா? நாங்க எல்லாத்துலயும் தான் காட்டுறோம். எதுல காட்டல? எல்லா ஜாபர் சாதிக்கு எப்படி பண்ணா? முதல்வர் கூட போட்டோ எடுத்தாரு. அவன் 1000 இருந்தாலும் அவன் என் கட்சியை விட்டு போடான்னு பத்தி விட்டோமா இல்லையா? கட்சி போது எங்க கட்சியில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தொண்டன் இருக்கான். அதுல அவனுக்கு சேர்க்கிறாங்க, ஒரு முஸ்லீம் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அது தெரிஞ்ச உடனே தான் போடான்னு பத்திட்டோம்ல தம்பி. தவறுகள் நடக்காது. மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுனால விளக்கிட்டீங்களா, இல்ல உங்களுக்கு அந்த தகவல் அப்ப திருடன் அப்படின்றதுனால நீக்கிட்டீங்களா? அது ஒரு பெரிய கேள்வி. அப்படி எங்களுக்கு தெரிஞ்சதுனால மட்டும் இல்ல, அவன் குற்றவாளின்னு என்றைக்கு வந்து டெல்லி காவல்துறை வந்து அவனை கைது பண்ணுச்சோ அன்னைக்கே நாங்க வந்து அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டோம். புரியுதா? உங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் எங்களுக்கு அவனுக்கும் தொடர்பு இல்ல. 2வது, தமிழ்நாட்டுல அந்த அக்கரன்ஸ் நடக்கலாம். அக்கரன்ஸ் நடந்த இடம் டெல்லி. இல்ல, அதே போல திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் அவர்களும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல மாட்டின உடனே அவர் கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. அவன் எங்க கட்சிக்காரன் இல்ல, அவனை கட்சி விட்டு அவன் எங்க அமைச்சர் வந்து வீடு தேடி போய் பிரியாணி சாப்பிடுறாரு. வீட்டுல வந்து நாளைக்கு நான் பிரியாணி சாப்பிட்டு வந்தாக்கா உடனே நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணேன்னா அது காமாட்சி நாயுடு வந்தாரு, அவர் வீட்டுல பிரியாணி சாப்பிட்டாருன்னு சொல்லுவியா? இப்ப என் வீட்டுல சம்பந்தமே இல்லாம வந்து பிரியாணி சாப்பிடுறதுக்கு காமாட்சி என்ன சாதாரணமான ஆளா? காமாட்சி ஐயா வந்து இங்க பாருங்க, அவங்க ஏன் அப்படி லூஸ் தாம கேக்குறீங்க? ஐயா டென்ஷன் ஆகிறாருல, இல்ல நாம் தமிழர் கட்சிக்காரன் கமாண்ட் போடுறாங்க, நீங்க கேட்க சொல்லி போடுவான். நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த விஷயம் வந்து நம்மளை பொறுத்த மட்டும் அவன் அவருடைய தொகுதி அது, அந்த அமைச்சருடைய தொகுதி தானே அது. அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் வீட்டுக்கு போயிருப்பாரோ? தொண்டர் இல்ல, அவன் வந்து திமுகவுடைய அனுதாபியா இருந்திருக்கான். அனுதாபினா எப்படிங்கய்யா? திமுக நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் அனுதாபிகள் பண்ணக்கூடிய வேலைகள் தான். ஏன்னா நாளைக்கு நம்ம அனுதாபிகளா இருந்தோம்னு சொன்னா நமக்கு கட்சியில பொறுப்பு கிடைக்கும், சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது என்ன தானே கண்ணு. ஒவ்வொருத்தருக்கும் இங்க பாரு, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இருக்கும். அதுல அவனுக்கு ஒரு செயல்பாடு இருக்கு. அத வந்து கட்சியாவே இருக்கட்டும், கட்சி இல்லாமல் இருக்கட்டும், அவன் யாரோ ஒருத்தன் ஒரு பாதுகாப்பு கூட கொடிய சொல்லிட்டு போயிருக்கலாம், அது நாங்க வந்து எடுக்கல. ஆனால் அவன் குற்றவாளின்னு தெரிஞ்ச பிறகு அவன் தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இவ்வளவு பெரிய ஒரு கடத்தல் வேலையை பண்ணிருக்கான்,
ஒரு போதை பொருளை கடத்திருக்கானா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அசிங்கம். அதுக்கு அவனுக்கு உடனே தண்டனை தரணுமா இல்லையா? ஒரு கற்பழிப்பு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவு சிறந்த யூனிவர்சிட்டி, வேர்ல்டு ஃபேமஸ் அது. அந்த யூனிவர்சிட்டியில கற்பழிப்பு நடந்திருக்குன்னா அதுக்கு உடனே தண்டனை தரணுமா இல்லையா? இதை தான் நாம் தமிழர் சொல்றோம். எங்களுக்கு வந்து கோவம் வந்து ஸ்டாலின் மேலேயோ, முதலமைச்சர் ஸ்டாலின் மேலேயோ, துணை முதலமைச்சர் மகன் மேலேயோ, திராவிட முன்னேற்ற கழகம் மேலே எங்களுக்கு கோவம் இல்ல. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒருவர் செஞ்சதுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் எப்படி நீங்க குறை சொல்ல முடியும்? ஆனா உடனே திமுக தான் முதலமைச்சர் தான் பொறுப்பு. நீங்க தானே ஆளும் கட்சி. தண்டிக்கிற இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க, கேள்வி கேட்கிற இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க, அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. நாங்க வர முடியாது, எடப்பாடி பழனிசாமி வர முடியாதுல்ல. அததான் கேட்கிறோம். அதுதான் கோவம். குற்றத்தை தடுக்க வேண்டிய இடத்துல குற்றத்தை நடக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவர் அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? குற்றத்தை தடுக்கிறது அரசுடைய வேலை தான். தடுத்து நிப்பாட்டலாம். தண்டனை கொடுக்கிற இடத்துல அரசு இல்ல. தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல பெற்றுக் கொடுக்கும். தண்டனை பெற்றுக் கொடுக்கும். அது நீதிமன்றத்துல வழக்கு போயிருக்கு. ஏற்கனவே 3 IPS அதிகாரிகளை நியமிச்சிருக்கு நீதிமன்றம். அவங்கள விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க விசாரணை பண்ணி அவங்களும் நீதிமன்றத்துல கொடுப்பாங்க. இப்ப இவன் பேர்ல இவனுடைய சொத்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணியாச்சு, சரியா முடக்கியாச்சு. அதோட இவனுடைய வழக்கு, மற்ற பழைய வழக்குகள் இதெல்லாத்தையும் தூசி தட்டி ஒரு 7 புதுசா கொள்ள கேஸ் எல்லாம் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து எல்லா வழக்கையும் ரெடி பண்ணியிருக்கோம். நாங்க வந்து இப்ப சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். சீக்கிரமா அவன் பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டு அவன் வெளியிலேயே வர முடியாம வாழ்க்கை முழுவதும் சிறையிலே இருக்கிற மாதிரிதான் பண்ண போறோம். சரியா? அது மாற்று கருத்து இல்ல. சரியா? தூக்கு தண்டனை கொடுக்க நம்ம இல்லம்மா, நீதிமன்றம் தான் கொடுக்கணும். தூக்கு தண்டனை முதலமைச்சர் பெண்களை காப்பாற்ற வேண்டியது தமிழக தலைவரின் கடமை. ஒரு கர்நாடகக்காரி எங்க இருந்தோ வந்து இங்க வந்து என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து கற்பை சூறாடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து நியாயம் வாங்கி தர மாட்டீங்க நீங்க. ஆனா ஒரு கர்நாடகக்காரிக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க. அததான் கேக்குறோம். ஏமா அந்த பிள்ளை வெள்ளால பேசுறது பேசுமா. அந்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளை தான், வெள்ளால வீட்டு பிள்ளை தான். அது இப்ப நீங்க ஆமா அது கர்நாடகம் இல்ல, அது தமிழ்நாடு தான். அது பிள்ளைவாழ் பொண்ணு தான், தமிழ்நாடு சேர்ந்த பிள்ளை தான். சரியா? அது இப்ப அங்க போய் ஸ்டே பண்ணிடுச்சு, அவ்வளவுதானே தவிர அதுக்காக வந்து அது தமிழ்நாடு சேர்ந்தவன் டெல்லியில இருந்தா டெல்லி பொண்ணுன்னு சொல்றதா? அதெல்லாம் ஒரு பக்கம் உண்டு. அது வந்து எந்த சமயமா இருக்கட்டும் நமக்கு தேவையில்லை. இல்ல முதல்ல வந்து நாங்க 2 லட்சுமி கொண்டு வந்தோம், மறுபடியும் பிறகு தேர்தலுக்கு அப்புறம் லட்சுமி கொண்டு வந்தோம், இப்ப நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். இப்ப அடுத்தது என்னங்க எதிர்பார்க்கலாம்? மீண்டும் வரும். அப்ப பத்தியா, அப்ப இவங்களுக்கே தெரியுது. அப்ப எத்தனை லட்சுமி கூட உங்க ஆளுக்கு கனெக்ஷன்? ஒரே லட்சுமி தான். நோட்டீஸ மாத்தி மாத்தி ஒட்டுவீங்க. எப்படி எல்லாம் ஒருத்தர் வந்து அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அவரும் ஆண்மகன் தானே, ஒரு கட்சி தலைவர். 10 இடத்துல 10 பேரை மீட் பண்றாரு, 10 பேர்ட்ட பேசுறாரு, 10 மீடியாவை பாக்குறாரு. எல்லாருக்கும் உள்ளது, எனக்கு உள்ளது, உங்களுக்கு உள்ளது, அண்ணனுக்கு உள்ளது. அப்ப வந்து நம்ம வந்து அசிங்கமான இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் காதுல கேட்கும் போது மன உளைச்சலா இருக்கும். அவர் மனைவிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இல்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அவங்க அடிக்கடி சொல்றது அதான், நாம் தமிழர் கண்டு அச்சப்பட வேண்டிய எங்களுக்கு தேவையும் கிடையாது, அவசியம் கிடையாது. நாங்க எதுக்கு இந்த வேலை செய்ய போறோம்னு கேக்குறாங்க. கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு கட்டுப்பாடு போடணும். இந்த கேள்வி இனிமேல் கேட்காதீங்க. இல்ல நாம் தமிழர் கட்சியை வந்து விமர்சனம் பண்றோம், ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இடையூறு கொடுக்கணும் எங்களுக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா நாங்க தான் குற்றவாளி ஒத்துக்க, நான் தான் எங்க அப்பா குதிரைக்குள்ள ஒத்துக்குவாரா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஆமா நாங்க தான் செய்யணும். இல்ல எதுனாலும் நீங்க வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு குறை சொல்ல, அப்படி என்ன குறை கண்டுட்டீங்க? யார ஆளுங்கட்சி தானே சொல்லுவான். இதே எடப்பாடி ஆளும்போது எடப்பாடியை சொல்லுவான். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல, ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது எல்லா தவறுக்கும் அந்த அம்மா தான் குறைன்னு சொன்னீங்க. இதே வந்து ஸ்டாலின் வந்து போன முறை எதிர்கட்சியா இருக்கும்போது அத என்ன பாக்கெட்டு இந்த என்னது என்னமோ ஒரு பாக்கெட்டை கொண்டு போனாரு, என்னது வாயில வரல டக்குன்னு, பான் பராக் பாக்கெட்டை கொண்டு போய் சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு வந்தாரு. யார கேள்வி கேட்டீங்க? முதலமைச்சர் கேட்டீங்கல்ல, ஆளுங்கட்சியை கேட்டீங்கல்ல, உங்க ஆட்சியில தான் போதை பொருளுக்கு கேட்டீங்கல்ல, கேட்டீங்க. நாங்க கேட்கிறோம் இப்போ உங்க ஆட்சியில தான் உலகம் நடக்குது. அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கேள்வி கேட்பீங்க. நீங்க உங்க அப்பா முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயலலிதா கேட்பாரு. ஆனா நாங்க மட்டும் கேட்க கூடாது.
ஐயா ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு வேஷம், எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு வேஷம் போடுறது வந்து திமுக வந்து காலங்காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா கலைஞர் அவர் காலத்துல செஞ்சுட்டு வராங்க. இங்க பாரு, ஆளுங்கட்சி மீது சேற்றை வாரி பூசுவது என்பது எதிர்கட்சியினுடைய வேலை. அதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளல, அவ்வளவுதான் முடிவு. அப்ப நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவுடைய ஒரு நேரடி எதிர்கட்சியாக ஏத்துக்கிறீங்க. உங்களுடைய முழு எதிரி வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு. எங்களுக்கு வந்து எதிர்கட்சின்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் தான். பங்காளிகளை எப்பயும் விட்டு கொடுக்கறது இல்ல. சோ அதனால நாங்க இவரை கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா அவர் வந்து முதலமைச்சருக்காக இப்ப போட்டி போடல. அவர் போட்டு பயமாவது கத்திரிக்காவது என்ன அவர் என்ன முதலமைச்சர் கேண்டேட்டா முதலமைச்சர் கேண்டேட்டா இருக்காரா கேக்குறாரு. ஈரோட்ல உங்க அண்ணா திமுக நிக்கல, உங்க பிஜேபி நிக்கல, எங்க அண்ணன் தான் அப்படி கெத்தா நின்னாரு. வந்து நாம் தமிழர் மட்டும் தான் நின்னுச்சு. எங்களை எதிர்த்து தான் நீங்க வாக்கு கேட்டீங்க. சீமானுக்கு வாக்களித்து விடாதீர்கள், தெலுங்கர்கள் வாக்களித்து விடாதீர்கள், அமரா ஓட்கரோ இதுவே சூரியன் கே இந்தியில பேசுறது நீங்க தான். எங்களை நாம் தமிழரை எதிர்த்து தான் ஈரோட்ல வாக்கு கேட்டீங்க. வீட்டுக்கு வெளியில இந்தி எதிர்ப்பு, வீட்டுக்கு உள்ள இந்தி திணிப்பு அப்படிங்களா? இங்க பாரு, இந்திக்கு நாங்க எதிரி இல்ல. எங்களுக்கு வந்து இந்தி காரணம் என்னன்னா, இது வந்து அரசு பள்ளிகள்ல தான் நாங்க வேண்டாங்கிறோம். அரசு பள்ளியில வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம். குழந்தைகளுக்கு பாடத்திட்டம் வந்து கடுமையான கஷ்டம் அது. அதனால ஆங்கிலம் இருக்கு, தமிழ் இருக்கு. தமிழ் தான் முதல் மொழி, அடுத்த மொழி இணைப்பு மொழி ஆங்கிலம். இது வந்து அந்த காலத்திலேயே நேரு இந்திரா காந்தி காலத்திலேயே இது வரையறுக்கப்பட்டது. இன்றைக்கு வந்து இவங்க வந்து ஒரே மொழி மட்டும் வடநாடுகளில் இன்னைக்கு ஹிந்தி மட்டும்தான் இருக்கு, இணைப்பு மொழியா ஆங்கிலம் கூட கிடையாது. அது ஹிந்தி மாத்திரம் படிச்ச அந்த நாயை பூரா இங்க வந்து தான் அங்கே அவன் ஹிந்தி படித்தா நான் உலகம் பூரா போகலாம், நம்ம இது போகலான்னா எவ்வளோ பெரிய தவறு. ஹிந்தி படித்தவங்க பூரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் இங்கே வந்து கக்கூஸ் கிளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. சரியா? ஆகையினால ஹிந்ி படிக்கிறதுனால ஒன்றும் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வாழ முடியாது, இந்தியாவுக்குள்ளே மட்டும் வாழ இயலாது. நம்ம உலக அளவில் நம்ம போகணும் அப்படின்னா இன்றைக்கி ஆங்கிலம் தான் நமக்கு. நம்ம மாநிலத்துக்கு தமிழ், மற்ற மாநிலத்துக்கு ஆங்கிலம் போதும். போர்டில் அழிக்கிறதா அக்கா சொன்னாங்க. சரியா? போர்டில் ஏன் நம்ம அழிக்கிறோம்னா, இப்போ அதுல ஹிந்தி எதுவுமே தெரியாம ஆங்கிலத்தை அழிச்சாங்களா திமுக? ஆமாடா, தெரியாம அடிச்சுட்டாங்க. நீங்களும் ஆங்கிலத்துக்கும் எவன் சொன்னது? லூசு பயத்தனமா எவனாவது சொன்னாங்க? செட்டப்டா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? நீயே போய் செட்டப் பண்ணி நீயே அழிச்சுக்கிட்டு நீயே ஒரு வீடியோ போட்டீங்கன்னா திமுகவுடைய ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலரே செட்டப் பண்ணி கூட்டிட்டு போக முடியுமா? கவுன்சிலர் எல்லாம் போய் அடிக்கல, நீங்க தான் போய் அடிச்சீங்க. கவுன்சிலருங்க கட்சிக்காரங்க வந்து திமுகவுடைய வேஷ்டி துண்டு எல்லாம் போட்டுட்டு போய் போராட்டம் பண்ணி அவன் போய் அடிச்சிட்டாரு. மேல இந்தியா அடிக்கல, இங்கிலீஷ் அடிச்சிட்டாரு. இந்திக்கு பதிலா வந்து கேக்குறாங்க, என்னங்க இந்தி ஒழிப்புன்னு வந்து பெயிண்ட் அடிக்க வந்து இங்கிலீஷ் அடிச்சிட்டீங்களேன்னு. உடனே தபால்ல மாத்தினாரு பாருங்க. எங்களுக்கு வந்து தமிழும் இந்தியும் தான் உயிர் அப்படின்ட்டு